Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான எக் சேமியா எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்டா டின்னரா நீங்க கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இவ்வளவும் போட்டு இதை கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கலாம். லேசாக இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுங்க. கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த டைமில் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், அப்புறமா கேப்சிகம் எது வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே கூட போட்டு நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும்போது நல்லா பிரியாணி சாப்பிட்றக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அதனால தான். இப்போ இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவு போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். நான் வந்து சேமியா பார்த்தீங்கன்னா 1 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து 2 சேமியா மிக்சிங்கில் இருக்கும். பாயாசத்துக்கு போடுவோம்ல அந்த சேமியா, அப்புறமா நார்மல் சேமியா. நீங்கள் எந்த சேமியாவில் வேணும்னாலும் பண்ணலாம். இப்போ இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா உள்ள சேமியாவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓரளவுக்கு இது நல்லா வந்து இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா வேகணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சோம் அப்படின்னா இது ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு குக் ஆகி வரும். இப்போ மூடி போட்டு நம்ம வேக விட்டுறலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு வெந்து வரும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா ஓப்பன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி போயிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ 2 முட்டை ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 30 செகண்ட் போல் இது கொஞ்சம் குக் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவைப்பட்டால் நம்ம வந்து சால்ட்டு பெப்பர் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா முட்டையில் தனியாக உப்பு எதுவும் இருக்க போகிறதில்ல. நான் அதனால சால்ட்டு மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கேன், உப்பு. நீங்கள் வந்து பெப்பர் தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து மொத்தமாக இப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். நல்லா அந்த முட்டை வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்துக்கூடையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ எல்லாத்துக்கூடையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ணி முடிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மேகி, முட்டை மேகி எல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. முட்டை வந்து இந்த சேமியாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா பட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இம்மீடியட்டாக நம்ம சூடாகவே சர்வ் பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.